ஹாய் மக்களே, இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் உள்ள வம்பன் நாள் ரோட்லாம் இருக்கும். ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு தான் இன்னைக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கேமரா தான் வாங்கியிருக்கோம். 2 ஹைப்ரிட் தவா கேமரா, ஒரு ரோபோட் கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த கேமரா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் கேமரானா என்னன்னு கேட்டிங்கன்னா 2 மூடாக மாற்றிக்கலாம். இதில் ஒரு 3 சேஞ்சஸ் இருக்கும். மேனுவலாக ஐஆர் மோட்லேயும் வச்சுக்கலாம், நைட் விஷன் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் கலர் விஷனாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ளது. வித் வாய்ஸோட வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோபோட் கேமரா வாங்கியிருக்கோம். ரோபோட் கேமரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டு கொடுத்துட்டு இது ஒய்ஃபை கேமரா இது, அதனால நம்ம ரவுட்டர் வச்சு தான் ஒயர்லெஸ் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்கும். ஒரு ட்ரூ வேவ் ரவுட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். இதுக்கு சிம் கார்டு மட்டும் அதில் கொடுத்துட்டா போதும். நம்ம இப்போ DVR கனெக்ஷனுக்கும் ஒயர்டாகவும் எடுத்துக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கேமரா பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டவுட் இருக்கும், இப்போ டிவிலலாம் இது ஆன்லைன் மூலியமாக வைக்க முடியாதா LED டிவியில் அப்படிங்கிறலாம் கேட்குறீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவியாக இருக்குது அப்படின்னா அது வச்சுக்கலாம். ஆண்ட்ராய்ட் டிவினா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றி வச்சுக்கலாம். நார்மல் டிவியில் வைக்க முடியாது, மேனுவலில் தான் வைக்க முடியாது. 3 கேமராவுக்கும் இன்ஸ்டாலேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான் நம்மளுக்கு டைம் இழுத்துருச்சு. வைக்கிற இடத்துல ஃப்ளக் பாயிண்ட் வச்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த ரோபோட்க்கு. அதே மாதிரி பவர் பாயிண்ட்டும் நம்ம எல்லாமே இன்வெர்டர் கனெக்ஷன்லாம் தான் கொடுத்துருக்கோம். கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ரோபோட் கேமரா இன்ஸ்டால் பண்ணிடலாம். கேமராக்கு வந்து 64GB SD கார்டு கொடுத்துருக்கோம் ட்ரூ வியூவில். அதுக்கு மேலே பவர் பாயிண்ட் அடிச்சு அதுக்கு பக்கத்திலே வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா DVR இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். DVR பார்த்தீங்கன்னா 4 சேனலில் தவா தான் வாங்கியிருக்கோம். இது அப் டு 5 MP வரையும் சப்போர்ட் பண்ணும் இந்த DVR. இப்போ வந்து 2 கேமரானா அவங்க ஃபியூச்சரில் இன்னும் 2 கேமரா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐடியாலாம் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து 500GB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம் கிறிஸ்டால. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கேமரா தான் போட்டிருக்கோம். அப்படிங்கிறனால ஒரு 20 டேஸ்க்கு மேலே வரும், அதனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் DVR சைடு கனெக்டர்ஸ் வச்சு பவர் கொடுத்துடலாம். பவர் கொடுத்துட்டு மோடம்க்கு வந்து இப்போ நம்ம சிம் கார்டு போடணும். சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரிசல்ட் பார்த்துடலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ரிசல்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பக்கா வந்திருக்கும். இது வந்து 360 வியூ, இதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான கேமரா வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பெருசாக பண்ணி தரோம். நன்றி மக்களே.